Hello students, 11th standard physics 5 markல 25 out of 25 நீங்க எடுக்கிறதுக்கு படிக்க வேண்டிய top most important 5 mark questions தான் பார்க்க போறோம். Important 5 mark questions for public exam 2025. Next வீடியோல 2 mark and 3 mark வந்து அப்லோட் பண்றேன். நான் சின்னதா தான் எழுதி பழக்கம், நீங்க பெருசா எழுத சொன்னீங்க. சோ அதனால தான் ஏதோ பெருசா எழுதியிருக்கேன், பட் உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. சோ 5 யூனிட்டுக்கு அடுத்த பேலன்ஸ் 6 யூனிட்டுக்கு அது இதுல தான் அடுத்து மறுபடியும் அழிச்சிட்டு தான் எழுதணும். சோ எழுதிட்டு உங்களுக்கு வீடியோ கரெக்டா வந்துடும் இதே வீடியோலயே. ஓகேங்களா? சோ பெருசா எழுதியிருக்கேன், இது புரியுதா இல்ல சின்னதா எழுதினாவே ஓகேவா இல்ல இன்னமும் பெருசா எழுதணுமா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. சோ டாப் மோஸ்ட் ஃபர்ஸ்ட் யூனிட்ல வெறும் 3 கொஸ்டின் தான், செகண்ட் யூனிட்ல ஒரு 3 கொஸ்டின், தேர்ட் யூனிட்ல ஒரு 3 கொஸ்டின். சோ ரொம்ப கம்மியான கொஸ்டின்ஸ் தான். சோ இதை மட்டும் படிச்சீங்கன்னா ஐ எம் ஷூர் 25 out of 25 5 மார்க்ல ஸ்கோர் பண்ணலாம். நான் ஏன் 3 மார்க் அண்ட் 2 மார்க் இந்த வீடியோல இன்க்ளூட் பண்ணல அப்படின்னா 2 மார்க் அண்ட் 3 மார்க்ல தான் கொஞ்சம் கம்பல்சரி கொஸ்டின் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணுவாங்க. லாஸ்ட் இயர்லாம் 3 மார்க் தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஸோ அதனால அதை கொஞ்சம் தனியா டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணலாம், எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் சேர்த்து. அதனால தான் 2 மார்க் 3 மார்க் தனியா அப்லோட் பண்றேன். இந்த வீடியோல டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் யூனிட் 1ல இருந்து 11 வரைக்கும் இந்த வீடியோல பார்க்கலாம். சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி 11th ஸ்டூடெண்ட் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் யூனிட் 1 பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம கல்வி மினி சேனல் பிளாக் ஷீப் டிஜிட்டல் அவார்டு 2025ல ஃபேவரட் எஜுகேஷனல் கேட்டகரியில நாமினேட் ஆயிருக்குது. ஸோ நான் டாப் 5 வரணும் அப்படின்னு வின் பண்றது செகண்டரி. நான் டாப் 5 வரணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஓட் பண்ற லிங்க் கொடுக்குறேன். ப்ளீஸ் எனக்காக போய் ஓட் பண்ணிருங்க. ஃபேவரட் எஜுகேஷனல் கேட்டகரியில ஓட் பண்றது எப்படின்னு தெரியல அப்படின்னா ஓட் பண்ற டெமோ வீடியோ லிங்க்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். கிளிக் பண்ணி ஓட் பண்ணிருங்க. பொங்கலுக்கு முன்னாடி யாராவது இந்த வீடியோவை பாக்குறீங்கன்னா நீங்க வந்து ஓட் பண்ணுங்க, இல்லாட்டி அதுக்குள்ள ஈவெண்டே முடிஞ்சிடும். ஓகே, யூனிட் 1ல question number first second ரெண்டு சப்டிவிஷன் வெரி இம்பார்ட்டன்ட். மெஷரிங் ஸ்மாலர் டிஸ்டன்ஸ் அந்த ஸ்க்ரூ கேஜ், சோ அது இருக்கும்ல, வெரி வெரி இம்பார்ட்டன்டான क्वेश्चन. பட் அது கூட அந்த அளவுக்கு கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? இது இம்பார்ட்டன்ட் கிடையாது, அந்த அளவுக்கு கேட்க மாட்டாங்கங்கறத நான் சொல்றேன். ஓகேங்களா? ஆனா இந்த செகண்ட் क्वेश्चन ட்ரையாங்குலேஷன் மெத்தட் அண்ட் ரேடார் மெத்தட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க். இது வந்து ரெண்டும் சேர்த்துலாம் கேட்க மாட்டாங்க, ஏதாவது ஒண்ணுதான். ஒன்னு ட்ரையாங்குலேஷன் இல்ல ரேடார் மெத்தட். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் क्वेश्चन நம்பர் ஃபர்ஸ்ட் क्वेश्चन, செகண்ட் क्वेश्चन, ஃபிஃப்த் क्वेश्चन இதே மாதிரி உங்களுக்கு நான் क्वेश्चन நம்பர் கொடுத்திருக்கேன். 5 மார்க் क्वेश्चनல ரோமன் லெட்டர் 3 ன்னு நினைக்கிறேன் 5 மார்க். ரோமன் லெட்டர் 3ல क्वेश्चन நம்பரை நீங்க பாத்துக்கங்க. ஓகே, சோ இது ட்ரையாங்குலேஷன் அண்ட் ரேடார் மெத்தட். அடுத்து ஃபிஃப்த் क्वेश्चन பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி. இது வந்து சம்டைம்ஸ் 5 மார்க் சம்டைம்ஸ் 3 மார்க்ல கேக்குறாங்க. சாரி ஸ்டூடெண்ட்ஸ், கொஞ்சம் இருமல தான், சாரி. சம்டைம்ஸ் 3 மார்க்ல கேக்குறாங்க, பாத்துக்கங்க. ஃபர்ஸ்ட் யூனிட்ல இது மட்டும் தான் உங்களுக்கு கேட்டா இதுதான் கேட்பாங்க. செகண்ட் क्वेश्चन டைப்ஸ் ஆஃப் எரர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டைரக்ட் 5 மார்க் क्वेश्चन. 5 மார்க் பொறுத்தவரை ட்ரையாங்குலேஷன் ரேடார் டைப்ஸ் ஆஃப் எரர். 3 மார்க் இது. ஏன் நான் 5 மார்க்ல இன்க்ளூட் பண்ணிருக்கேன்னா சம்டைம்ஸ் கேக்குறாங்க, அதனால நான் 5 மார்க்ல இன்க்ளூட் பண்ணிருக்கேன். ஓகே, செகண்ட் யூனிட்ல ஏன்னா டெல்டா மாதிரி போட்டுருக்கேன், டெல்டா கிடையாது, முக்கோணம். முக்கோணம் ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன், முக்கோணத்தின் கூடுதல் விதின்னு நினைக்கிறேன், முக்கோண கூடுதலின் விதின்னு நினைக்கிறேன் தமிழ் மீடியத்துக்கு. பட் क्वेश्चन நம்பர் பாத்துங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கேலார் அண்ட் வெக்டார் ப்ராடக்ட், வெக்டார் மற்றும் ஸ்கேலார் பெருக்கத்தின் பண்புகள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கினமேட்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்டான क्वेश्चन. கினமேட்டிக் ஈக்குவேஷன் மோஷன் ஃபார் அன் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் வரும். தேர்ட் क्वेश्चन ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் மொத மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூனிட் 3ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு क्वेश्चन. செகண்ட் क्वेश्चन லாமிஸ் தியரம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தேர்ட் क्वेश्चन மோஷன் ஆஃப் பிளாக்ஸ் கனெக்டட் பை மோஷன் ஆஃப் பிளாக்ஸ் வரும். போத் வெர்டிகல் அண்ட் ஹரிசாண்டல் மோஷன். குத்துக்கோடு மோஷன், வெர்டிகல்னா இது, ஹரிசாண்டல்னா இது. குத்துக்கோடு இது செங்குத்து கோடு, இது வந்து என்ன கோடுன்னு தெரியல, எனக்கு தமிழ்ல தெரியல. வெர்டிகல் அண்ட் ஹரிசாண்டல் क्वेश्चन நம்பர் 3 தமிழ் மீடியம் பாத்துக்கோங்க. யூனிட் 4ல ஒரு 4 क्वेश्चन கொடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் क्वेश्चन work done force by a constant acceleration ன்னு வரும். அது செகண்ட் क्वेश्चन work energy principle வெரி 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 இம்பார்ட்டன்ட் 5 மார்க், அடிக்கடி கேட்பாங்க. எக்ஸ்பிரஷன் ஃபார் பவர் அண்ட் வெலாசிட்டி தேர்ட் क्वेश्चन. ஃபோர்த் क्वेश्चन எலாஸ்டிக் காலிஷன் இன் ஒன் டைமென்ஷனல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க், அடிக்கடி கேட்பாங்க, பாத்துக்கங்க. யூனிட் 5ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन யூக்லிபிரியம் வித் எக்ஸாம்பிள்ஸ், அது சம்டைம்ஸ் கேட்பாங்க, பாத்துக்கங்க. தேர்ட் क्वेश्चन ஆங்கிள் ஆஃப் பெண்டிங் அப்படின்னு ஒன்று இருக்கும், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் क्वेश्चन. ஃபிஃப்த் क्वेश्चन எக்ஸ்பிரஷன் ஃபார் மொமெண்ட் ஆஃப் இனர்டியா வெரி 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 இம்பார்ட்டன்டான ஒரு 5 மார்க். ஸோ இது நல்லா பாத்துக்கோங்க. அடுத்து 8th and 9th parallel axis theorem, perpendicular axis theorem ரெண்டுல ஏதாவது ஒன்று கம்பல்சரி கேட்பாங்க. ஒன்னு இணையச்சு தேற்றம், இன்னொன்னு செங்குத்தச்சு தேற்றம். ஓகேங்களா? ஸோ இது இணையச்சு, இது செங்குத்தச்சு. ஓகே, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அப்ப இங்க குத்துக்கோனா இது இணைக்கோடுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல.
ஸோ சாயுதுல கூட தெரியல, நான் பார்த்துட்டு என்ன சொல்றேன், தமிழ்ல தெரியலதான். 10th கொஸ்டின், ரோலிங் ஆன் இன்க்ளைன்டு பிளேன், வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு 5 மார்க் கொஸ்டின். இது இம்பார்ட்டன்ட் போடலன்னு நினைக்காதீங்க, 8 and 10 இது ரெண்டும் நான் டைரக்டாவே சொல்லிட்டேன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் 5 யூனிட். யூனிட் 6 பாருங்க. யூனிட் 6ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கெப்லர்ஸோட 3 லாஸ், கெப்லர்ஸோட 3rd லா, அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 4th கொஸ்டின், எக்ஸ்பிரஷன் ஃபார் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 7th கொஸ்டின், எக்ஸ்பிரஷன் ஃபார் எஸ்கேப் ஸ்பீடு, வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின், 5 மார்க் கொஸ்டின், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது இந்த 8, 9, 10 இந்த மூணுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மூணுல இருந்தே ஒன்னு மேக்ஸிமம் 5 மார்க் வந்து ஒன்னு கேட்பாங்க. வேரியேஷன் ஆஃப் எக்ஸ்பிளைன் வேரியேஷன் ஆஃப் ஜி வித் லாட்டிடியூட், எக்ஸ்பிளைன் வேரியேஷன் ஆஃப் ஜி வித் ஆல்டிடியூட், எக்ஸ்பிளைன் வேரியேஷன் ஆஃப் ஜி வித் டெப்த் ஃப்ரம் எர்த் சர்ஃபேஸ். இதுல இந்த டெப்த் ஃப்ரம் எர்த் சர்ஃபேஸ் தான் அதிகமா 5 மார்க்ல கேக்குறாங்க. அதர் 2 எப்பாவது 5 மார்க், அதர்வைஸ் 3 மார்க்ல கேக்குறாங்க, பாத்துக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். கடைசியா 12th கொஸ்டின், எனர்ஜி ஆஃப் சேட்டலைட். யூனிட் 7ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஹூக்ஸ் லா, 5th கொஸ்டின் பாஸ்கல்ஸ் லா, இது ரெண்டு லாவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 7th கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்டான 5 மார்க் கொஸ்டின். ஓகே, எக்ஸ்பிரஷன் ஃபார் டெர்மினல் வெலாசிட்டி, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து 10th கொஸ்டின் கெப்பாலிட்டி. 12th கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு 5 மார்க் கொஸ்டின், பெர்னோலிஸ் தியரம். இது ரெண்டுல இருந்தே மேக்ஸிமம் ஒன்னு கம்பல்சரி கேக்குறாங்க, அடிக்கடி பாத்துக்கோங்க. 8th யூனிட்ல ஐடியல் கேஸ் லா. 2nd கொஸ்டின், 6th கொஸ்டின் ஹீட் டிரான்ஸ்ஃபர். 7th கொஸ்டின் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங், வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு 5 மார்க் கொஸ்டின், நியூட்டனுடைய குளிர்வு விதி, அது நல்லா பாத்துக்கோங்க. 12th கொஸ்டின் மேயர் ரிலேஷன் ஃபார் ஐடியல் கேஸ், இதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு 5 மார்க் கொஸ்டின். அடுத்தது 9th யூனிட்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கினெடிக் தியரி ஆஃப் கேசஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். 7th கொஸ்டின் மீன் ஃப்ரீ பாத், வெரி வெரி இம்பார்ட்டன்டான 5 மார்க் கொஸ்டின். யூனிட் 10ல செகண்ட் கொஸ்டின் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். 4th கொஸ்டின் டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அண்ட் ஆங்குலர் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். 5th கொஸ்டின் சிம்பிள் பெண்டலம், வெரி வெரி இம்பார்ட்டன்டான 5 மார்க் கொஸ்டின். 7th கொஸ்டின் வெர்டிகல் ஆசிலேஷன் ஆஃப் ஸ்ப்ரிங். 9th கொஸ்டின் எனர்ஜி இன் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். 11th யூனிட்ல 4th கொஸ்டின் நியூட்டன்ஸ் ஃபார்முலா, அந்த லாப்லாஸ் கரெக்ஷன், வெரி வெரி இம்பார்ட்டன்டான 5 மார்க் கொஸ்டின், அடிக்கடி கேக்குறாங்க. அடுத்தது 8th கொஸ்டின் ஃபார்மேஷன் ஆஃப் பீட். 9th கொஸ்டின் ஸ்டேஷனரி வேவ்ஸ். சோ இதெல்லாம் நல்லா பாத்துக்கோங்க. சோ தீஸ் ஆர் த மோஸ்ட் ரிப்பீட்டட் 5 மார்க் கொஸ்டின்ஸ். சோ இத நல்லா பாத்துக்கோங்க. மொத்தமே கம்மியா தான் கொடுத்துருக்கேன். சோ டாப் 30 அந்த மாதிரி தான் இருக்கும், நல்லா பாத்துக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.